நிகழ்தகவு. சகோதரியின் வீட்டிற்கு சென்ற பெண் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. சகோதரி தூக்கில் பிணமாக கிடந்ததை பார்த்து கதறி அழுத பெண். வழக்கை திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். பெற்ற தாயை மகளே தன்னுடைய காதலனோடு சேர்ந்து கழுத்தை நெரித்து கொன்று தூக்கில் தொங்கவிட்டது அம்பலம். தாயை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? நைட்டு நேரம் நேத்ராவதி கிட்ட நலன் விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா. அப்ப அந்த போன் காலை நேத்ராவதி எடுக்கல. நேத்ராவதி ஏதாவது வேலையா இருப்பான்னு நினைச்ச அவங்க அக்கா மறுபடியும் காலையில போன் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பவும் நேத்ராவதி போனை எடுக்கல. அதுக்கப்புறம் நேத்ராவதியோட மகளுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப அந்த சிறுமியும் போன் எடுக்கல. இதனால பதற்றமடைஞ்ச சகோதரி நேரா கிளம்பி நேத்ராவதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கதவு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம நேத்ராவதி எங்கேயும் போக மாட்டான்னு நினைச்ச சகோதரி யதார்த்தமா ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்ப நேத்ராவதி வீட்டுக்குள்ள தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பெண் கத்தி கதறி அழுதுருக்காங்க. சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் நேத்ராவதியோட வீட்டு முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு போலீசார் விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இருந்தோம் நேத்ராவதியோட சகோதரி கிட்ட இருந்தோம் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப நேத்ராவதிக்கு 16 வயசுல மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள இப்ப காணும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. இதனால இத சந்தேக மரண வழக்கா பதிவு பண்ண போலீஸ் நேத்ராவதி மகள் எங்க இருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நேத்ராவதியோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இது கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் நேத்ராவதியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சிக்னல் பக்கத்து கிராமத்துல காட்டியிருக்கு. உடனே சிக்னல் காட்டின ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கியிருந்த 16 வயசு மகளையும் அவரோட நண்பர்கள் 5 பேரையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் நேத்ராவதி கொலை செய்யப்பட்டதற்கான முழு காரணமும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. பெங்களூரு உத்தரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த நேத்ராவுக்கு 16 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. இந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரே மகள் அப்படிங்கிறதுனால நேத்ராவதி மகள் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நேத்ராவதியோட மகளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம். அதனால அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு நிறைய ஆண் நண்பர்களையும் பெண் நண்பர்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த சிறுமி. இதுக்கிடையில 16 வயசு சிறுமியும் அவங்க கூட படிச்ச 17 வயசு சிறுவனும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஜாலியா பீச், பார்க், ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேரும் அங்குள்ள பீச்சுக்கு போயிட்டு கடற்கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த நேத்ராவதியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இந்த விஷயத்த சிறுமியோட தாய் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடும் ஆத்திரம் அடைஞ்ச நேத்ராவதி, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை முழுசா நம்பிதான் ஆண் நண்பர்களோட பழக விட்டேன். ஆனா படிக்கிற வயசுல நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒழுங்கா அந்த பையன் கூட பழகிறத நிறுத்திரு, இல்லன்னா உன்னைய கொன்னுட்டு நானும் சூசைடு பண்ணிப்பேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா தாயோட மிரட்டலை காது கொடுத்து கூட கேட்காத சிறுமி அந்த சிறுவனை தொடர்ந்து காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சிறுமியோட வீட்டுக்கு அவரோட காதலனும் 3 ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க. அப்ப சிறுமியோட காதலன் மட்டும் வீட்டுக்குள்ள போயிருக்கான். மற்ற சிறுவர்கள் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்ப திடீர்னு மகளோட அறையிலிருந்து ஒரே பேச்சு சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு கண்முழிச்ச நேத்ராவதி நேரா மகளோட ரூமுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க மகளும் அவங்களோட காதலனும் ஒன்னா இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நேத்ராவதி 2 பேரையும் கெட்ட வார்த்தையால திட்டி இருக்காங்க. தாய் திட்டினதை பார்த்து கோபமான அந்த சிறுமியும் சிறுவனும் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த தன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நேத்ராவதிய சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சிருக்காங்க.
இதுல வலி தாங்க முடியாம நேத்ராவதி உயிரிழந்துட்டாங்க. நேத்ராவதி உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்டு பதற்றமான அந்த கொலையாளிகள் இத தற்கொலை மாதிரி சித்தரிக்க நேத்ராவதியோட கழுத்துல துணிய கட்டி தூக்குல தொங்க விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி மொத்த கொலையாளிகளையும் பிடிச்சிருக்காங்க. கொலையாளிகள் அத்தனை பேரும் 18 வயசு கீழங்கிறதுனால எல்லாரையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சாலை ஓரத்தில் படுகாயங்களுடன் உயிரிழந்து கிடந்த இளைஞர். விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். பெற்ற தாயே மகனின் கதையை முடித்தது ஏன்? அடித்து கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் போல் செட்டப் செய்த கொலைகார கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? இரவு நேரம் ரோட்டோரத்துல உள்ள பள்ளத்துல பிரதீப்ங்கிற இளைஞர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. அவரு பக்கத்திலேயே பைக்கும் சிதறி கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போய் பார்த்த போலீஸ் மது போதையில வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து பள்ளத்துல விழுந்துதான் பிரதீப் உயிரிழந்துட்டதா நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதீப் சடலத்தை மீட்ட போலீஸ் அங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஆக்சிடென்ட் கேஸ்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனா பிரதீப்போட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேஸ அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. பிரதீப் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்த மண்டையில அடிபட்டு இறக்கல, யாரோ அவரோட தலையில ஓங்கி அடிச்சதுனால தான் அவரோட உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. உடனே விபத்து வழக்க கொலை வழக்கா மாத்தி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதுல போலீஸுக்கு பல விஷயம் தெரிய வந்து ஷாக்காக வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல உள்ள அங்கத்பூரை சேர்ந்த மம்தா சிங்கிறவரோட மகன்தான் 25 வயசான பிரதீப். மம்தாவோட கணவர் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மம்தா தோட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தினமும் வேலைக்கு போனப்ப அங்க கூட வேலை செய்யற மயங்குங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல எல்லை மீறி போனதாவும் கடந்த 1 வருஷமாவே மயங் கூட மமதா மணிக்கணக்கில் போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. வேலை பார்க்க போன இடத்துல மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேர் பார்த்து பிரதீப் கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்டுல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த தாயோட நடவடிக்கைய பார்த்து மகன் பிரதீப் தாய் மம்தா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. தோலுக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கேன், இந்த வயசுல இப்படி எந்த நேரமும் போன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்டுல இருந்தா போதும்னு பிரதீப் மம்தா கிட்ட கராரா சொல்லி இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் மம்தா செல்போன் பேச்சை நிறுத்திக்கவே இல்லை. இந்த விஷயம் சம்பந்தமா பிரதீப்புக்கும் தாய் மமதாவுக்கும் இடையில மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு மகன் சொல்ல பதிலுக்கு மம்தா மல்லு கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. கோவத்துல பிரதீப் தாய் மம்தாவை அடிச்சுதா சொல்லப்படுது. இவனை இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா இருக்க விடவே மாட்டான்னு நினைச்ச மமதா தன்னோட தம்பி ரிஷியோட சேர்ந்து மகனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. பெத்த மகனை விட காதலனும் பணமும் தான் முக்கியம்னு முடிவு பண்ண மம்தா பிரதீப்பை கொலை செய்ய பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. பிரதீப்பை கொலை செய்யறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பணம். பிரதீப் பேர்ல 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் இருக்கு. மகன் உயிரிழந்துட்டா வர பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க அந்த கொடூர தாய் மம்தா. இந்த விஷயத்த காதலன் மயங்க் தம்பி ரிஷி கிட்டையும் மம்தா சொல்லி இருக்காங்க. பிரதீப்பை கொன்னுட்டா அதுல வர இன்சூரன்ஸ் பணம் 1 கோடி ரூபாய 3 பேர் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் இதே மாதிரி பேசி பழகி சந்தோஷமா இருக்கலாம், அடிக்கடி தனிமையில சந்திக்கலாம்னு காதலன் மயங்க் கிட்ட சொல்லி இருக்காங்க மம்தா. இந்த ஐடியாவுக்கு மயங்கும் சரின்னு சொல்லி இருக்கான். அடுத்து கூலிப்படைக்கு கொடுக்கறதுக்காக தன்னோட நகைய மயன் கிட்ட கொடுத்து இந்த நகையை வித்து அதுல வர காசை கூலிப்படைக்கு கொடுத்து பிரதீப்போட கதையை முடிக்க ரெடி பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க மம்தா. நகையை வித்து வந்த பணத்தையும் அது போக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கின பணத்தையும் ரெடி பண்ணி கூலிப்படையை சேர்ந்தவங்க கிட்ட கொடுத்திருக்கான் மயங்க்.
அதுக்கப்புறம் பிரதீப்பை தொடர்பு கொண்டு பேசின தாய் மம்தா, வீட்டுக்கு சீக்கிரம் வாப்பா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்கேன்னு பாசமா சொல்லி இருக்காங்க. எப்போதும் இல்லாம அம்மா இன்னைக்கு சீக்கிரம் கூப்பிடுறாங்களேன்னு பிரதீப்பும் பைக்ல வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்ப வீட்டு கதவு பின்னாடி மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த மயங்கும் கூலிப்படையை சேர்ந்தவனும் சேர்ந்து பிரதீப் தலையில சுத்தியலால ஒரே போடா போட்டிருக்காங்க. அதுல சுருண்டு விழுந்த பிரதீப்ப உயிர் போற வரைக்கும் சுத்தியலால கண்மூடித்தனமா அடிச்சதுல பிரதீப் கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொலைய மறைக்கிறதுக்காக மம்தா, மயங்க், ரிஷி, கூலிப்படைய சேர்ந்தவன்னு மொத்தம் 4 பேரும் ரிஷியோட சரக்கு வாகனத்துல பிரதீப்போட டெட் பாடியை ஏத்தி இருக்காங்க. பிரதீப்போட சடலம் சரக்கு வண்டியில ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போன மயங்க் கான்பூர் நெடுஞ்சாலை பக்கத்துல இருந்த ஒரு பள்ளத்துல பிரதீப்போட சடலத்தை போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே அவரோட பைக்கையும் போட்டு ஆக்சிடென்ட் மாதிரியே செட்டப் பண்ணி இருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பைக்கை கம்பியால அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியா முழுவதுமே விவசாய நிலங்களும் தோட்டமும் தான் அதிகம். ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து 4 பேரும் சேர்ந்து இவ்வளவு வேலையையும் செஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளிகள் ஒவ்வொருத்தரையும் தூக்கின போலீஸ் முதல்ல மயங்க மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து பிரதீப் கொலைக்கு முக்கிய புள்ளியா இருந்த தாய் மம்தா, அவங்களோட தம்பி ரிஷி, கூலிப்படையை சேர்ந்தவர்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க காவல்துறையினர். மயிலாடுதுறையை உலுக்கிய வன்னியர் சங்க பிரமுகர் கொலை வழக்கு. முன்விரோதம் காரணமாக இளைஞரின் முகத்தை சிதைத்து வெட்டி சாய்த்த பயங்கரம். கொலையாளிகள் உட்பட 22 பேரை தட்டி தூக்கிய காவல்துறையினர். 3 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு என்ன? ஆகஸ்ட் 17 நைட்டு 11:30 மணி இருக்கும். 25 வயசு இளைஞரை நடு ரோட்ல வச்சு கிட்டத்தட்ட 22 பேர் சேர்ந்து கொடூரமான முறையில அரிவாளால வெட்டி துடிக்க கொலை செஞ்ச சம்பவம் அன்னைக்கு மயிலாடுதுறையையே உலுக்கி இருந்துச்சு. மயிலாடுதுறையில கொத்த தெருவை சேர்ந்த கண்ணனுக்கும் கலைஞர் நகரை சேர்ந்த கதிரவனுக்கும் இடையில கடந்த சில வருஷமாவே யாரு கெத்துங்கிற போட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த போட்டி தான் ஒரு கட்டத்துல மோதலா மாறி கடைசியில கொலை வரைக்கும் போய் இருக்கு. ஒரு கொலைக்கு பழிக்கு பழியா இன்னொரு கொலை, அந்த கொலைக்கு ரிவெஞ்சா மற்றொரு கொலைன்னு இதுவரைக்கும் 2 உயிர் பறி போய் இருக்கு. ஊருக்குள்ள யாரோட சாதி பெருசுங்கிறது தான் இந்த கொலைக்கு ஆரம்ப புள்ளியே. ஒரு நாள் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல கதிரவனும் அவனோட கூட்டாளியும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கண்ணனும் தன்னோட கூட்டாளிகளோட அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போக அங்கிருந்த கதிரவனோட சாதி பெயரை சொல்லி கண்ணன் ஏளனமா பேசி இருக்காரு. அப்படியே 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்புல முடிஞ்சிருக்கு. இது தொடர்பா கண்ணன் மேல கதிரவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அந்த புகார் அடிப்படையில கண்ணன் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மயிலாடுதுறை முன்னாள் வன்னியர் சங்க நகர செயலாளர் பொறுப்பில் இருந்த கண்ணன் மேல ஏற்கனவே அடிதடி கொலை வழக்குகள் இருந்ததுனால குண்டாஸ் வழக்கு பதிவு பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு போன 15 நாள்ல ஜாமீன்ல வெளியில வந்த கண்ணன் மறுபடியும் கதிரவன் கிட்ட தகராறு பண்ணதா சொல்லப்படுது. இந்த 2 கேங்கோட பிரச்சனை இன்ஸ்டாகிராம்லயும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி கதிரவன் கூட்டாளிகள் ரீல்ஸ் போட, அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா கதிரவன் சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி கண்ணன் கூட்டாளிகள் ரீல்ஸ் போடன்னு நாளுக்கு நாள் இரு தரப்புக்கும் இடையில பிரச்சனை நீண்டுகிட்டே போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு கண்ணனுக்கு போன் பண்ண கதிரவன் தைரியமான ஆளா இருந்தா என் ஏரியாவில் வந்து பேசுன்னு சொல்லி இருக்கான். கண்ணனும் தன்னோட ஒரே ஒரு நண்பனை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அப்படி போன இடத்துல கண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். புதுப்பேட்டை படத்துல மூர்த்தி ஏரியாவில் தனியா சிக்கன தனுஷ அடிச்சு நாரா கிழிக்கிற மாதிரி ஒரே ஒரு நண்பனோட பேச்சுவார்த்தைக்கு போன கொத்த தெரு கண்ணனை 22 பேர் சேர்ந்து டிரெஸ்ஸ கழட்டி நிறுத்தி நிதானமா அரிவாளால வெட்டி சித்திரவதை பண்ணி கொடூரமான முறையில துடிக்க கொன்னு இருக்காங்க.
இதுல உச்சகட்டமான கொடூர விஷயம் என்னன்னா, கொத்த திரு கண்ணனோட மார்புல வன்னியர் சங்க கலசம் பச்சை குத்தி இருந்தத கத்தியால வெட்டி அழிச்சிருக்கு அந்த கும்பல். அதோட அஜித்குமார்ங்கிற இளைஞன் கண்ணன் தலையில கத்தியால ஸ்டார் போட்டு அணுவா சித்திரவதை பண்ணி கொன்னது ஈரக்குலைய நடுங்க வச்சிருக்கு. கண்ணனோட வந்த நண்பன் கூட்டத்தை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடவே கண்ணன் வசமா சிக்கிட்டாரு. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கண்ணனோட சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில பதிவாகியிருந்த ஒவ்வொருத்தரையும் தட்டி தூக்கி இருக்காங்க. தாக்குதல்ல ஈடுபட்ட 21 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தம்பிய சித்திரவதை பண்ணி கொடூரமா கொன்னதை பொறுத்துக்க முடியாம கொலை பண்ணவங்க மேல கொலவெறியோட இருந்திருக்கான் கண்ணனோட அண்ணன். இந்த சூழல்ல இந்த கேஸ்ல இருந்து 2024ல அஜித்குமார் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான். இந்த விஷயம் கண்ணனோட அண்ணனுக்கு தெரிய வரவே அஜித்குமாரோட கருவறுக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அஜித்குமார் மார்ச் 20ஆம் தேதி வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு நடந்து போயிருக்கான். அப்ப கூட்டாளிகளோட அங்க வந்த கண்ணனோட அண்ணன் அஜித்குமாரை சுத்து போட்டு தலைய துண்டா வெட்டி கொடூரமான முறையில கொன்னு இருக்காங்க. இந்த 2 கேஸும் மயிலாடுதுறை நீதிமன்றத்துல நடந்து வந்த நிலையில கண்ணன் கேஸ்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அரஸ்டான 21 பேர் நீதிமன்றத்துல ஆஜராக கதிரவன், மகாதேவன், சேது, திவாகர், சந்தோஷ் உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் மற்ற 12 பேரை விடுவிச்சும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்த வீடு கதவை உடைத்து உள்ளே சென்ற கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்த 2 பிள்ளைகள். சடலங்களின் அருகே பிணமாக தொங்கிய தந்தை. வீட்டில் இருந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். கடிதத்தில் இருந்த அதிர்ச்சி தகவல்கள். 2 பிள்ளைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? குழந்தையில சாவச்சிட்டு வாயாலே குழந்தையில சாவடி சொல்லிட்டான். கீழே ஒரு குழந்தை செத்து போயிருந்தது, மேல ஒரு குழந்தை செத்து போயிருந்தது பெட்டு மேல. அதை கீழே தொங்கி விட்டுவேன். கேத்துக்கு அவர் ஒன்றும் அவங்கள பயம் வந்துச்சு. வழக்கம் போல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட பேசிட்டு நைட்டு தூங்க போன கிருஷ்ணன் காலையில 8 மணி வரை வீட்டை விட்டு வெளியில வரல. கிருஷ்ணனோட வீட்டு கதவு திறக்கப்படாம இருந்ததை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க கதவை தட்டி இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆனா அப்பவும் யாருமே கதவை திறக்கல. இதனால வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்ட கிராம மக்கள் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கிருஷ்ணன் தன்னோட ரூம்ல தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. சடலத்துக்கு பக்கத்துல அவரோட 2 பிள்ளைகளும் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போலீசார் விசாரணையில இறங்கினாங்க. கிருஷ்ணனை யாரு கடைசியா பாத்தீங்க, அவரு யார் கூட லாஸ்டா பேசிட்டு இருந்தாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணன் நைட்டு நேரத்துல எங்களை பார்த்தாரு, எங்க கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்ப அவர் முகம் ரொம்பவே வாடி போய் இருந்துச்சு. குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைச்சு நாங்களும் எதுவும் கேட்கலன்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். கிராம மக்கள் சொன்னதை வச்சு போலீசார் கிருஷ்ணனோட வீட்டை ஃபுல்லா ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப அவரோட ரூம்ல லெட்டர் ஒன்னு இருந்திருக்கு. அந்த லெட்டரை கைப்பற்றின போலீஸ் அதை படிச்சு பார்த்திருக்காங்க. அதுலதான் கிருஷ்ணன் தன்னோட 2 பிள்ளைகளை கொன்னுட்டு எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு முழு காரணமும் தெரிய வந்திருக்கு. திருவண்ணாமலையில உள்ள ஆரணி தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனுக்கும் அதே காமத்தைச் சேர்ந்த பூங்கோதை என்ற பெண்ணோட 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு கயல்விழின்னு 9 வயசு மகளும் நிதர்சன்னு 5 வயசு மகனும் இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல கிருஷ்ணன் மனைவி பிள்ளைகள்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாரு.
கிடைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்ட கரெக்டா கொடுத்துருவாராம். ஆரம்ப காலகட்டத்துல இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் நாள் போக போக கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சதுனால கணவனோட சண்டை போடுற பூங்கோதை அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிருவாங்களாம். கிருஷ்ணனுக்கும் பூங்கோதைக்கும் பிரச்சனை ஏற்படுறப்பெல்லாம் 2 பேரையும் வீட்டு பெரியவங்க சமாதானப்படுத்தி ஒன்னா வாழ வச்சிருக்காங்க. ஆனா அப்பவும் 2 பேருக்கு இடையில பிரச்சனை நின்ன மாதிரி தெரியல. கிருஷ்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பூங்கோதை எந்நேரமும் போனும் கையுமா இருந்ததா சொல்லப்படுது. அவசரத்துக்கு கணவன் கிட்ட இருந்து போன் வந்தா கூட பூங்கோதை போனை எடுக்க மாட்டாங்களாம். சில மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப பூங்கோதை யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கோபமான கிருஷ்ணன் இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசுறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூங்கோதை, நான் என்னோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாதீங்க, நீங்க சந்தேக புத்தியோட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் உன்னோட நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் இருக்கு, பெத்த பிள்ளைகள் மேல கூட உனக்கு பாசம் இல்ல, அவங்களையும் நீ சரியா பாத்துக்க மாட்டேங்கிற, அதனால ஒழுங்கா உன்னோட நடவடிக்கையை மாத்திக்கோன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்காரு கிருஷ்ணன். இதனால மனைவி பூங்கோதை கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட மகன் நிதர்சனை மட்டும் கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி பிரிஞ்சு போன சோகத்துல இருந்த கிருஷ்ணன் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில தீபாவளிக்கு மகளை கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு போன கிருஷ்ணன் மனைவி பூங்கோதையோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம், நமக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நாம இனி ஒன்னா சேர்ந்து வாழணும்னு பேசி இருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத பூங்கோதை, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு திட்டி இருக்காங்க. மனைவியோட பேச்சை கேட்டு கோபமான கிருஷ்ணன், நீ யார் கூடயோ தகாத உறவுல இருக்க, அதான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறன்னு சண்டை போட்டுட்டு மகன் நிதர்சனையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மன உளைச்சல் இருந்த கிருஷ்ணன் மனைவி பேசினதை நினைச்சு கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நினைப்பே அவரை தற்கொலைக்கும் தூண்டி இருக்கு. நம்ம உயிரிழந்ததுக்கு அப்புறம் 2 பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு கிருஷ்ணன் பிள்ளைகளை கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிற முடிவு பண்ணி இருக்காரு. அதுபடி ஒரு வெத்து பேப்பரை எடுத்த கிருஷ்ணன், என் மனைவிக்கு யார் கூடயோ தகாத உறவு இருக்கு, அதனால அவங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல, அதனால நான் என் பிள்ளைகளை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு. அடுத்து 2 பிள்ளைகளோட கழுத்துல துணிய வச்சு இறுக்கி கொலை செஞ்ச கிருஷ்ணன் தன்னோட ரூம்லயே தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க 3 பேரும் உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு